ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு இமீடியட்டாக அந்த இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகிரும். வாங்க நம்ம எஸ்பிஓவில் என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ்பிஓவில் பார்த்திங்கன்னா சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காரு 3 கேட்டகரிஸ் ஆஃப் ஒர்க் இருக்குன்னு. அதோட பிளானு, ஒர்க் பிளான் அதெல்லாம் கிளியராக சார் நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காரு. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டில் நம்ம எப்போவுமே அப்டேட்டடாக இருக்கணும். அதில் தான் ஒர்க் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். நாங்கள் பார்த்திங்கன்னா அதிலோட ஒரு பார்ட்டை தான் கவர் பண்ணுவோம். அப்புறம் அது ஒவ்வொன்றும் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்போம். நீங்கள் நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக பார்க்கணும் பிளான் டீட்டெயில்ஸ்க்காக. இப்போது என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், அப்புறம் இன்னொரு ஒர்க்கு டிஜிட்டல் கண்டென்ட் க்ரியேட்டர், இன்னொன்று ஒர்க் மைக்ரோடாஸ்க் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோலையும். இந்த வீடியோவில் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஒன்றா நம்மளுக்கு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கணும், யூடியூப் சேனல் இருக்கணும், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமோட பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கணும். இந்த 3ல் ஏதோ ஒன்று இருந்தால் தான் நம்ம டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். நம்ம டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் நோட்டீஸ் போர்டில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இது இல்லை அப்படின்னா இந்த டைம் பீரியடில் நம்மளுக்கு சார் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம், அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். வாங்க எப்படி ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஃபேஸ்புக்கில் பேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேஸ்புக்கை ஆப் நம்ம ஆப் ஸ்டோரில் ஆல்ரெடி எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். இப்போது நம்ம ஃபேஸ்புக்கில் போய்க்கலாம். டாப் ரைட் கார்னரில், அதாவது நம்மளோட மேலே மொபைலோட மேலே ரைட்டு கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெனு 3 லைன்ஸ் இருக்கும். இந்த மெனுவை நாம் டச் பண்ணிக்கணும். அந்த மெனு டச் பண்ணோன்னா இங்கே பார்த்திங்கன்னா க்ரியேட் நியூ ப்ரொஃபைல் ஆர் பேஜ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதில் நம்ம பப்ளிக் பேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோன்னா அது க்ரியேட் ஆகும். இப்போது நம்ம ஆல்ரெடி இருக்கிறதுக்கும் அப்கிரேட் கொடுத்துக்கலாம், இல்லை நம்ம நியூவாக வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், நியூவாக பப்ளிக் பேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இது என்ன நேம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கணும். நான் ஒரு நேம் கொடுக்குறேன். நம்ம அதை எடிட் ஆப்ஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்லலாம். நான் லேர்ன் டு ஏர்ன் அப்படிங்கிற ஒரு பேஜ் நேம் கொடுக்குறேன். இதுதான் என்னோடய பேஜ் நேம். அப்போ நான் என்னோடய பேஜ் நேம் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டகரி வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம். நான் இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கான்னு நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். அதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கேட்டகரி எதுவும் காமிக்கல. ஸோ நம்ம வேறு கேட்டகரி தான் செலக்ட் பண்ணோம். ஸ்போர்ட்ஸுன்னு கொடுக்குறேன். இருக்குது ஸ்போர்ட்ஸ். ஓகே, அது ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த் ஆர் பியூட்டி கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாவது ஒன்று காமனாக செலக்ட் பண்ணிக்கலாம். என்டர்டெயின்மெண்ட். ஓகே, இதில் 3 கேட்டகரிஸ் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போ இது நம்ம க்ரியேட் கொடுக்கலாம். ஸ்போர்ட்ஸ், ஜென்ரல் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 கேட்டகரிஸ் ஆஃப் நம்ம இந்த பேஜில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ க்ரியேட் கொடுத்துட்டோம். க்ரியேட் கொடுத்தா அது
நம்மளுக்கு அந்த 3 டைப்பை பேஸ் பண்ணி நம்ம பேஜில் கண்டென்ட்டை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். அப்போது நம்ம க்ரியேட் கொடுத்தோன்னே அதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது, நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வந்து இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது இதில் வந்து நான் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்கல, என்னோடய லொக்கேஷன் மட்டும் கொடுத்துட்டேன், ஃபோன் நம்பரெல்லாம் கொடுக்கல. இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி நான் கொடுக்கல. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து என்னோடய லிமிட்டடான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் போகுது. கஸ்டமைஸ் யுவர் பேஜ்னு கேட்குது, ப்ரொஃபைல் பிக்சரெல்லாம் கேட்குது. இப்போ எனக்கு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நான் வந்து இதுக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து என்னோடய கேலரியிலேருந்து நான் செலக்ட் பண்ணி இதுக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து என்னோட லேர்ன் டு ஏர்ன் அப்படிங்கிற நேம்லேயே நான் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரொஃபைல் பிக்சரை அப்டேட் பண்ணிட்டேன். இங்கே இந்த பிக்சர் வந்து நான் இப்போதைக்கு அப்டேட் பண்ணல. நான் வந்து எகெயின் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டா வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம பேஜ் வந்து டெவலப் ஆயிடுச்சு. இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்குது. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம இன்வைட் பண்ணலாம். ஸோ யார் யாரெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்வைட் பண்ணலாம். சரி, நான் வந்து ஒரு 2-3 பேர்த்த இன்வைட் பண்ணுறேன். ஓகே, இவங்க 3 பேர்த்துக்கு நான் வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டேன். அடுத்தது என்னோடய பேஜ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் மை பேஜ். ஸோ நான் டன்னு கொடுத்துறேன். இப்படி தான் வந்து ஃபேஸ்புக்கோட பேஜ் வந்து நாம் க்ரியேட் பண்ணோம். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே வந்து கிளியராக எப்படி ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதை பற்றி கமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.